இன்றைய தினம் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்காக ஒரு கூட்டுறவு, அதாவது ஒரு சமிதி அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக இது இலங்கை நாட்டிலேயே இந்த ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்திலே அதனுடைய சில திருத்தங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் நிறைய பேர் இன்று ஏமாற்றுவர்களாக இருக்கின்றார்கள். காசை வாங்கி கொண்டு அதை இல்லாமல் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது. அதை பார்த்து செயல்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த முறை இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள், அதாவது மலையக மக்களுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதாவது முழுமையாக சந்தோஷப்படாவிட்டாலும் அரசாங்கம் கொடுப்பதாக சொன்ன 1750 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பாராட்ட வேண்டும். நிச்சயமாக, ஏனென்றால் இந்த முறை அரசாங்கம் 200 ரூபாயும் பெருந்தோட்ட கம்பெனிகள் 200 ரூபாயும் கொடுப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் காலகட்டங்களிலே நடைபெறும் பொழுது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எக்காரணத்தில் கொண்டும் இணங்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்திலே அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக இந்த முறை அதற்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றார். அரசாங்கம் கம்பெனிகளை மிரட்டியோ அல்லது அவர்களை சாய்த்து வைத்தோ ஏதோ ஒரு வகையிலே அந்த 200 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அரசாங்கம் 200 ரூபாய் கொடுப்பதற்கான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதிலே அரசாங்கத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் இருந்த காலகட்டங்களிலே ஒரு 50 ரூபாய் கூட அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்தை தவிர்த்து இன்று 200 ரூபாய் அதிகரிப்பு என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ஒட்டுமொத்தமாக 400 ரூபாய் சம்பளம் கிடைத்திருப்பது நல்ல விஷயம். பிப்ரவரி 10க்கு பிறகுதான் இதில் முழுமையான சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பள அதிகரிப்பு என்ற அடிப்படையிலே சம்பளத்தை கொடுத்துவிட்டு அவருடைய கிலோ எடுப்பதை அதிகரிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு 4 கிலோவை கூட எடுத்தால் அந்த 200 ரூபா சம்பளம் அதில் போயிடும். ஆகவே அப்படி இல்லாமல் முழுமையாக சம்பளத்தை மட்டும், அந்த சம்பளத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தோட்டங்களிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று உதாரணமாக இன்று கௌரவில தோட்டப்பகுதியிலே கௌரவில பி பிரிவிலே 8 தொழிலாளர்களுக்கு இப்போ வேலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்த எந்த விதமான அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்காமல் அவருடைய வேலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர்கள் ஏனைய தோட்டத்தில் இருந்து வந்தவர்களுக்கும் இந்த தோட்டத்தில் இருந்து வந்தவர்களுக்கும் மழை பிரச்சனையிலே ஏற்பட்ட காரணமாக தோட்டத்துறை அந்த தோட்டத்திலே காலங்காலமாக வேலை செய்தவர்களுக்கு வேலை நிப்பாட்டியிருக்கின்றார். ஸோ இது இந்த தொழிற்சங்க, அதாவது இந்த தோட்டத்துறையினுடைய அஜாக்கிரதமான ஒரு செயல் என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது தொழிற்சங்கங்களுக்கு இன்று பலங்களை குறைத்து அமைச்சர் கூட இந்த சம்பள உயர்வின் பொழுது அந்த தொழிற்சங்கங்களை கூட்டி 3வது ஒரு இடமாக தொழிற்சங்கங்களையும் சேர்த்து கொண்டு இந்த சம்பள ஒப்பந்தத்தை செய்திருக்கலாம். ஆனால் அரசாங்கம் அதை செய்யவில்லை. இருந்தாலும் கூட இன்று தோட்டங்களிலே தோட்ட அதிகாரிகளுடைய அக்கிரமம் அதிகரித்திருக்கின்றது. இது ஹொரனா பிளான்டேஷன் என்கின்ற தோட்டத்தில் தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆகவே இது இந்த தொழிற்சங்கத்திலையும் மீறி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது. ஆகவே நான் காலையிலே அமைச்சர் அவர்களுக்கு நான் சொன்னேன், இந்த விஷயத்தை உடனாக கவனித்து செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது அங்கு போராட்டம் நடைபெறுகின்றது, அதாவது சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுகின்றது கௌரவில தோட்டத்தில். ஆகவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று, இதை செட்டில் பண்ண வேண்டும் என்று நான் அமைச்சர் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நான் பாராளுமன்றத்திலே நான் இருக்கவில்லை. ஆனால் சில இடங்களிலே பாராளுமன்றத்திலே சில பேசப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது மலையகத்திலே இருக்கின்ற பல நிறுவனங்களுடைய பெயர்
தொண்டமானுடைய பெயரை வைக்கக்கூடாது என்று சிலர் பேசியிருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்தளவில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் தொண்டமான் என்பவர் சமயமூர்த்தி தொண்டமான் என்பவர் இந்த நாட்டினுடைய ஒரு அடையாளம், ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි දෙකක් කාලයක් ஒரு තිබෙනවා. தேசிய தலைவர், ஒரு தேசிய தலைவர். அதனால தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவருக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. பாராளுமன்றத்திலே இன்று அவருக்கு படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு தேசிய தலைவருடைய ஒரு ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாவது செய்தால் அவருடைய படம் வைக்கக்கூடாது, அவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்று சொல்லுவது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மனுஷன் அந்த நபர் அந்த சாமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் இந்த நாட்டினுடைய மலையக மக்களுக்கு செய்த சேவையை வேறு யாராலும் ஈடுகொடுக்க முடியாது. அந்த அளவு மக்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 70-80 வருஷமாக சேவை செய்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். ஆகவே நான் இன்று ஏன் இதை நாங்கள் பேச வேண்டும் என்று இங்கே யோசித்தேன் என்றால், அவருடைய ஞாபகம் இருக்கும் வரைக்கும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் அவரை மறக்க முடியாது. ஆகவே அப்படியான ஒரு நபரை இந்த அரசாங்கம் வந்த பிறகு அரசாங்கத்தில் உள்ள சில எம்பிக்கள் அவருடைய பெயர் அங்கு வரக்கூடாது என்பது சொல்லுவது பொருத்தமற்ற விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே ஒரு நபர் நாங்கள் எவ்வளவுதான் சேவை செய்திருந்தாலும் அவரை ஞாபகப்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய பெயரை வைப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆகவே அதிலே ஊழல் நடந்தால் அதை தட்டி கேட்பதற்கு எல்லாருக்கும் வசதி இருக்கின்றது. ஆகவே ஊழலை தட்டி கேட்கலாமே தவிர பெயரை வைக்கக்கூடாது என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே மலையகத்திலே யார் செய்திருந்தாலும், யார் இன்று சிலர் சொல்லுகின்றார்கள் போராளிகள், அதாவது போராளிகள், உயிர் நீத்த போராளிகள் பெயரை வைக்க வேண்டும் என்று. நூரெலியா டவுனில் நாங்கள் ஒரு போராட்ட வீரர்களுக்காக 34 பேருடைய பெயரை கொண்ட ஒரு ஸ்தூபி அங்கே வைத்திருக்கின்றோம். அந்த ஸ்தூபிக்கு இதுவரைக்கும் யாராவது வந்து ஒன்றும் செய்யலை. அந்த ஸ்தூபி நிறுவப்பட்டது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் அதிகமாக செய்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் முடியுமானால் அந்த தூபிக்கு இன்னும் அதை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.